இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 26, 2025, 26/1/2025, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் காலை 8:27 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி இரவு 8:56 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. அமிர்த யோகம் காலை 8 மணிக்கு மேல், அதுவரை யோகம் சரியில்லை. மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 8:27 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால காலை 8:27 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். காலை 8:27 மேல், அதாவது 8:27 AM மேல ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க, காலை 8:27 வரைக்கும். அதன் பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் 8 மணி வரைக்கும் குரு சந்திரன் கஜகேசரி யோகம். உங்கள் வார்த்தை உங்களுக்கு பலத்தை சேர்க்கும். எதிரிகள் கூட உங்களிடம் சற்று அடிபணியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக வார்த்தையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 எக்ஸ்ட்ரீம் போவீங்க. ஒன்றா ரொம்ப சட்டிலாக பேசுவீங்க, இல்லாட்டி ரொம்ப அதிகாரமாக பேசி அடுத்தவங்க கிட்ட உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை கலைத்துறை நண்பர்களுக்கும் எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கோருபவர்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக காலை 8 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிநாதனின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்குகளுக்கு எதிர்பாலினத்தவர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். காலை 8 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் கூட நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆனால் காலை 8:27 சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது செவ்வாயின் பார்வையில் வருது. உங்களுக்கு மனோதைரியத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கவும் வாய்ப்பு இருக்குது. பேங்க்கில் ஏதாவது ஃபெசிலிட்டி எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை 10 மணிக்கு மேலே நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. வண்டி வாகன வகையில் எந்த பாதிப்பும் இல்லை. மேலதிகாரிகள் வகையில் எந்த பாதிப்பும் இல்லை. மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். மேலதிகாரிகள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுடைய பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. இன்று காலை 8:27 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார். அதாவது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், கடன் கேட்கறதா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, காலை 8:27 முடிச்சுக்கோங்க. 8:27 மேலே சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டாலும் அது வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தும். என்ன எதிரிகள்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்கும். குறிப்பாக குடும்ப உறவுகளிடம் நிறையா பேச வேண்டியது இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவர்களுக்காக எதிராக பேசுகிறீங்களோ இன்றைக்கி உங்கள் உறவுகளிடம் பேச வேண்டிய சூழ்நிலை.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இன்று நன்மைகள் அதிகரிப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உடன்பிறப்புகள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்ப உங்கள் பேரில் குற்றம் சாட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக மன நிம்மதி இழக்காமல் பார்த்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் சில விமர்சனங்களை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறனால அனாவசியமாக யாருக்கிட்டையாவது வம்பு தும்பு இழுக்காமல் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று முடிந்தவரை உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க இவங்ககிட்டலாம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 8 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை. 8 மணி 27 நிமிஷத்துக்கு மேலே தான் மனசும் செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். மனசுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற, உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மிதுன ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. ரெண்டுமே சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் புதன் சந்திரன் புதாதித்ய யோகம் அஷ்டமஸ்தானத்தில் 2ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை சொல்கிறதை இன்றைக்கி கேளுங்க. மனைவியோ கணவரோ அவர் சொல்கிறத கேட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை தாந்தோண்டித்தனமாக நானே தான் எல்லாம் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா இன்றைக்கி தேவையில்லாத முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உறவுகளின் பகையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய யோகமான நாள். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடக ராசிநாதன் 5 மற்றும் 6ஆம் இடங்களில் குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாளில் அமாவாசையும் வருது. அதனால் சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தேய்பிறை சந்திரனாக இருப்பார். இதனால் உங்களுக்கு கெடுதல் வராது. அந்த கெடுதல் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சி இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது நாளான்னைக்கு வரக்கூடிய விஷயத்துக்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்று காலை முதலே உங்களுக்கு கடனை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் பொறுமை காப்பது அவசியமான ஒன்று. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. எந்த இடத்துல பேச சொன்னாலும் அவர்கள் பேசி உங்களுடைய மானத்தை காப்பாற்றி கொடுப்பார்கள். மன நிம்மதி ஏற்படுகின்ற திறமை மிகுந்த நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 6ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வராரு.
இந்த 6ஆம் இடத்து செவ்வாய், 6ஆம் இடத்துக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார். மறைமுக எதிரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்கள் இன்று ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று காலை 8 மணி வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருமானத்துக்கு வழிகோலுவார். ஆனால் காலை 8 மணி 27 நிமிஷத்துக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் சில ஆலோசனைகளையோ பண உதவிகளையோ செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் வீட்டில் சில கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் சப்போர்ட்டிவ் நேச்சர் மன நிம்மதியை தரும். குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, பதவி உயர்வு சம்பந்தமாக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது காலை 8 மணி வரைக்கும். 8 மணிக்கு மேலே தேவையில்லாத சில உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள்னால அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளிடம் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அல்லது விரக்தியான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு புதிய அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்திலையும் தொழிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வேலை தேடும் முயற்சியில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இன்று வேலையில் சேருவதற்குண்டான அழைப்பு மணி அடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்று உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக வெற்றிகளை கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். கன்னி ராசி. காலை 8 மணி 27 நிமிஷம் வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருக்காரு. அதன் பிறகு 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பிற்கு உண்டான ஊதியம் வருமானு கேட்டால் அது வரத்துக்கு வாய்ப்பில்லை, இப்போதைக்கு வாய்ப்பில்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சில அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் விஷயத்திலும் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆலோசனை உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கும் பதவி உயர்வை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் 2 பேர்த்துக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இதனால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இடமாற்றத்தில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேய்பிறை சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்தால் அலைச்சலை ஏற்படுத்துவார். ஆனால் உங்களுக்கு அலைச்சல் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அதில் வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புதுசாக முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். துலாம் ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் வார்த்தைகள் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பண வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். குழந்தைகள் உடன்பிறப்புகள் மூலமாக
லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் புதிய வாய்ப்புகள், செல்வாக்கு மிக்க வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பணவரவு, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளால் ஆதாயம், குழந்தைகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்க ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பெற்றோரின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் அதுவும் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய செய்திகளை உங்களுடைய உடன்பிறப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர் அல்லது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உங்களுடைய வாக்குச்சாதுரியம் தான் உதவிகரமாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். விருச்சிக ராசி. ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை காலை 8:27 வரைக்கும். அதன் பிறகு ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மனோபலத்தை தரும். எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று காலை முதலே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 2ஆம் வீட்டு அதிபதி 7 இருக்கிறதுனால வாழ்க்கை துணையை சந்தோஷப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் அடைபடும். வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பம் சந்தோஷம் அடையும். குடும்பத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களிடம் மண்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் மறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் சார்ந்த லாபம், குழந்தைகளுடைய இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய, குதூகலிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்று காலை 8:27 வரைக்கும் விரயஸ்தானத்தில் செலவுகளை தரக்கூடிய வகையில், எண்ண விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கார். காலை 8:27 ராசிக்குள்ளே வந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எதிரிகளால் அல்லது வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன வருத்தங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும், பலிதமாகும். நீண்ட நாட்களாக எலியும் பூனையுமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் கூட நீங்கள் நட்பு பாராட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி ராசியில் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால சில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவரோட ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும். அதனால் நீங்களும் பிடிவாதமாக இருக்காதீங்க. இது குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், எல்லா விஷயத்திலுமே பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுறது அறிவுபூர்வமாக இருக்குது, கரெக்டான விஷயம், நியாயமான விஷயம், சத்தியமான விஷயம். ஆனால் அது எல்லார்கிட்டையும் செல்லுபடியாகாது. அதனால் உண்மையை பேசுறதுனால எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்க முடியாது. இன்று உண்மை பேசுவதை காட்டிலும்
நியாயத்தை பேசுவதை காட்டிலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணால் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தையின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன தெளிவு ஏற்பட்டு தொழில் உத்தியோகத்தில் சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இது எல்லாமே காலை 8:27 வரைக்கும் தான். அதன் பிறகு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து செவ்வாயின் பார்வையில் வராரு, அதாவது பாதகாதிபதியின் பார்வையில். இது உங்களுக்கு அனாவசியமான கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களில் சொன்ன நேரத்தில் போய் பணத்தை கொடுத்தா கூட உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். இன்று அனாவசியமான மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஈகோவை மட்டும் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பேசுறது செய்கிறது எல்லாமே ஈகோவில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது ஈகோ மாதிரி இருக்குமே தவிர. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 8 மணி வரைக்கும் அன்வான்ட் இஷ்யூஸ் குழந்தைங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 8:27 மேலே உங்களுக்கு மனக்கவலைகள் அல்லது மனசலனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால சற்று முன்கோபத்தினால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக வியாபாரத்தில் உங்கள் குழந்தைகள் உங்கள் கூட பிறந்தவங்க கிட்டலாம் மனஸ்தாபம் அதிகரிக்கும், கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். காலை 11 மணி வரைக்கும் சந்திரன் லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பில்லை. ஆனால் காலை 8 மணிலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். 11 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் செய்வது, புதிய தொழில் துவங்குவது, வியாபாரத்தை துவக்குவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள், மருந்து சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு இன்று வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைத்து வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று முன்கோபம் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் எல்லாத்துலேயும் லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக அவங்கக்கிட்ட தான் சண்டையே. இப்போ அவங்க காலை 8 மணிக்கு மேலே அவங்களே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுவாங்க, அல்லது நீங்களே ஃபோன் பண்ணி பேசுவீங்க. இதனால் உங்களுக்குள்ளே இருந்து வந்த மனஸ்தாபத்தை களையும் வாய்ப்பு ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றமுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, இல்லை அரசு துறை சார்ந்தவர் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும். ஆனால் அது கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனமாக இருக்கும். அதனால் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மீன ராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 8:27 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கியம், உடன்பிறப்புகள் சார்ந்த ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். வீடு மாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் முனைப்புடன் செயல்படுவீர்கள். அதாவது இன்றைக்கி ஜரூராக பேசுவீங்க. இன்றைக்கி நிறையா பேச்சுவார்த்தை வீடு சம்பந்தமாக இருக்கும், அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கும், அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் உறவினர்களின் வருகை காரணமாக சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அந்த சுப செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பண வருமானத்தை காட்டிலும் பண விரயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காலை 8 மணி வரைக்கும் பெருசாக பாதிப்பில்லை. 8 மணிக்கு மேலே செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வரும்பொழுது ஆரோக்கியத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு பின் சரியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள், உங்களுடைய மனம் சார்ந்த குறைபாடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். மன தெளிவு ஏற்படுகின்ற நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு அல்லது உத்தியோகத்தில் மேன்மை, வியாபாரத்தில் வளர்ச்சி, வருமானத்தில் தொய்வுகள் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடைய உதவியை கொண்டு உங்களுடைய நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்களின் ஆலோசனை அல்லது நண்பர்களின் உதவி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்தி இன்று சுகத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.